Hello friends, welcome to my dental world. இந்த சேனலில் வந்து நான் நிறைய டென்டல் டிப்ஸ் அண்ட் டென்டல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஈஸியான எளிய முறைகள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இந்த சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அவசியம் வந்து ஒரு வாய் சுகாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன 2 தகவல்களை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ அதில் முக்கியமான முதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் முளைக்கிறது, சரிங்களா? ஒரு குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் முதல், அதாவது பிறந்து 6 மாதம் கழித்து 6 மாதம் முதல் இல்லை ஒரு 7 மாதம் அந்த மாதிரி 6 months 7 months அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கீழப்பல் தான் முதல்ல முளைக்கும், சரிங்களா? இப்படி கீழப்பல் முளைக்கும் போது பல் முளைக்கிறச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு சின்ன ஒரு இரிட்டேஷன், சின்ன அந்த ஈறு விட்டு பல் வெளியில் வருது இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு சில சின்ன தொந்தரவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் குழந்தைங்க கத்த ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் ஒரு பேரண்ட்டாக உங்களுக்கான கடமை என்ன வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் முளைக்க ஆரம்பிக்கும் போது குழந்தை எந்த தொந்தரவுக்காக அழுகுறாங்க அப்படின்றத உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பால் குடிக்கிற குழந்தைகள் 6 மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வாமை தான் வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுனால வர ஒவ்வாமையில் அழுகுறாங்களா, இல்லை பல் முளைக்கிற இந்த ஈருலேருந்து முளைக்கிறதுனால அதனுடைய தொந்தரவுனால அழுகுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவா அப்படின்றத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்கணும். இஃப் சப்போஸ் அவங்க பல் முளைக்கிறதுனால அவங்க அழுகுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அவங்க அழுகுறாங்கனாலும் சரி, இல்லை உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்களுடைய நியர்பை டென்டல் கிளினிக் எங்கே உங்களோட டென்டிஸ்ட் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அந்த டென்டல் டாக்டர் கிட்ட நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய குழந்தைக்கு முதல் பல் முளைச்சிருக்கு, இதில் ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்றத நீங்கள் அந்த உங்களுடைய பல் மருத்துவரை அணுகி நீங்கள் உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, அந்த பல் முளைக்கிறச்ச அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்றதும் நீங்கள் அங்கேயே கூட செக் பண்ணிக்கலாம். அது ஒன்று. ஃபர்தராக நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, குழந்தைய வந்து எப்படி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றியும் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுடைய பல் மருத்துவர் உங்களுக்கு நிறைய சொல்லி தருவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ், ஒரு சின்ன விஷயம் பேசிக்ஸ்க்காக தான் வந்து பல் மருத்துவரை அணுகுங்க அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணுறேன். அதாவது முதல் பல் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படின்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன் உங்களுடைய பல் மருத்துவர்கிட்ட நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, நியூக்ளியர் ஃபேமிலி தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ். இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ இது மாறிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து இப்போது ஆஸ் அ மதர் மட்டும் இருக்காங்க, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை அழுகுதுன்னா போதும், இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு வார்னிங் சைன் மாதிரி, என்னவா இருக்கும்னு ஒரு பேரண்ட்டோட திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் நோ லிமிட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ குழந்தை அழுகும்போது இதுவாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கன்சல்டேஷன் போயிட்டு ஒரு நியர்பை டென்டல் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிட்டிங்க, அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சப்போர்ட்டிவ் மெஷராக நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். இது ஒன்று வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்றது தான், வேறு எதுவும் இல்லை, சரிங்களா? அடுத்து இன்னொன்று, பிறந்த முதல் நாள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு பல் இல்லாமல் அந்த தாடையில் வெறும் அந்த சதை மாதிரி இருக்கும், சரிங்களா? மேல் தாடை கீழ் தாடை ரெண்டுத்துலையுமே. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாய் சுகாதாரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன தகவல் தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் அவங்க வாயில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா ஒரு மாதிரி பால் நீச்ச ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தடவையும் தாய்ப்பால் ஊட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தையோட வாய் இருக்குது இல்லைங்களா, குழந்தையுடைய வாயை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அது எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நான் கொஞ்சமாக வெதுவெதுப்பான கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, வெதுவெதுவான தண்ணி ப்ளஸ் இந்த காஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார்மசியில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், சரிங்களா? அந்த மல்லு துணி மாதிரி அந்த காஸ் பீஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து உங்களுடைய ஆள்காட்டி விரலில் ஜஸ்ட் சும்மா ரோப் பண்ணி அந்த சுடுதண்ணியில் வெட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மேல் தாடை அந்த கீழ் தாடை இருக்கு இல்லைங்களா,
அதை சும்மா ஒரு தொடச்சி விடுற மாதிரி தொடச்சி விடலாம். எப்போனா பால் குடித்ததுக்கு அப்புறமா. இந்த மாதிரி துடைக்கும் போது அதே மாதிரி அந்த நாக்கு கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணும்போது, க்ளீன் பண்ணுறது தான் எப்படின்னா சும்மா ஒரு வைப் பண்ணணும், அவ்வளோதான். குழந்தை இல்லையா, ஸோ அவங்க ஒன்றும் கடிச்சு ஒன்றும் எதுவும் சாப்பிட போகிறது கிடையாது, ஒன் திங். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பால் மட்டும்தான் அவங்க குடிப்பாங்க, வேறு எதுவுமே இருக்காது. ஸோ குழந்தைக்கு பண்ணுறதுனால சுத்தமாக பண்ணணும். அதனால தான் சுடுதண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, ஒரு முறை யூஸ் பண்ண காஸ்பீஸ் வந்து இன்னொரு முறை யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக கையில் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதை டிப் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு பாப்பாவோட மேல் தாடை கீழ் தாடை உள்ள சொல்கிறேன், மேல் தாடை கீழ் தாடை மட்டும் சும்மா தொடச்சி விட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வாய் சுகாதாரம் நல்லா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஒரு நீச்சல் ஸ்மெல்லோ எந்த ஒரு என்ன சொல்கிற டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கும் தாய்மார்களுக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் தான். தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மார்பகங்களையும் சும்மா ஒரு வார்ம் வாட்டரில் வைப் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் இந்த 2 விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசலாம்னு நினச்சேன். இந்த தகவல் ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து உபயோகமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? தேங்க்யூ.